ஒரு முறை கூட இந்த பாடலின் சில சரணங்களை கையை தட்டி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவர், நல்ல ஆரோக்கியங்களை தந்திருக்கிற ஆண்டவர், மகிழ்ச்சியோடு கூட இம்மட்டும் பாதுகாத்த துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுங்க. இம்மட்டும் பாதுகாத்த துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் பாதுகாப்பா துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் சொல்லவோ? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. யார் அவரை நம்புகிறார்களோ அவர்கள் ஒருவரையும் அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வத்தை நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துவோம். நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லுங்க வாய்களை திறந்து. நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் சொல்லுவோம். நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லா சொல்லுவோம். நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செபித்தால் ஜெயம் உண்டு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருமுறை கூட நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து பாடுவோம். நம்பினால் கைவிட துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செபித்தால் ஜெயம் உண்டு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினா இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இனிமேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 7800 பாட்டு இருக்கு. என்னைக்கு பாடி முடிக்க போறோம் தெரியல. இதுக்கு மேல வந்துகிட்டே இருக்கு பாட்டு. அப்போ புது பாட்டு அது தெரியல இது தெரியலன்னா என்ன செய்ய முடியாது. நம்ம அதிகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு தருணங்கள் கிடைக்கும் போது நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கைத்தட்டி பாடுறதுக்கு தான் பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் இணைந்து இந்த டிவி வாங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும், இனி கூடிய விரைவில் ஏசி வைக்க போகிறோம். ஏன்னா சத்தம் வெளியே போகக்கூடாதுன்னு. எல்லா சலுகையும் எதுக்குன்னா தேவ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அசதியாக இருந்துடக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா மன்னன் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறான். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோமா? நம்ம ஆண்டவர் சீக்கிரமாக வர்றதுனால அவருடைய வருகைக்கு எதுவுமே நமக்கு தடையாக இருந்துடக்கூடாது சரீர பிரகாரமாக. அதனால தான் முடிந்த அளவு என்ன செய்கிறோம், எல்லா காரியங்களும் நம்ம செய்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி எண்ணுகிறபடி உலக மனுஷன் நிர்விசாரமா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளை நாம் இருந்துவிடக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் அவரை நாம் நெருங்கி கிட்டி சேர வேண்டும். ஆண்டவரே, அவரோடு கூட நெருங்கி அவருடைய அன்பிலே களி கூர்ந்து மகிழ்ந்து எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆயத்தப்பட விரும்புகிறார். நம்ம ஆயத்தோடு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூடுகைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே என்னையும் ஆயத்தப்படுத்த, நானும் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல உற்சாகமா கை தட்டுவோமா? கொஞ்சம் சந்தோஷத்தோடு கூட. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. சொல்லுவோம். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானது தெய்வம், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம், லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா, மென்மையானவர், மகா மேன்மையுள்ளவர். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர், மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சரோனி ரோஜவே, லீலி புஷ்பமே சரோனி ரோஜவே. மென்மையானவர், மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர், மகா மேன்மையுள்ளவர். மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. ஆமென். மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. எத்தனை பேர் சொல்ல முடியுது காலவிடல? மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. பொற்தள வீதி, அது பொற்பரம் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுவே. பொற்தள வீதி, அது பொற்பரம் வீதி, கையை தட்டி பளிங்கு சொல்லுவோம். கற்களும் அங்கு பளிச்சிடுவே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், பணிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. பணிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட
வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்குதிரை மேல் உலாவ வருகிறார், வெண்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெண்சிங்காசனம் பொன் சிரிக்குதே, வெண்சிங்காசனம் பொன் சிரிக்குதே. நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே, நட்சத்திரங்கள் கை கொட்டி பாடுதே. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. பொற்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், பழைய பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. பழைய பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகிறார், மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தத்திடு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. நல்ல கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுதலையோடு கூட வச்சிருக்கிறாருமா. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நிறைய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம அதெல்லாம் ஒரு குப்பை. இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் படுகிற வேதனைகள், கண்ணீர்கள், அவங்க இருக்கிற நெருக்கங்களை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை நடுவில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கலாம், நம்ம நினைக்கிறது பெருசா, ஆனால் பெரியதே இல்லை. மற்றவங்களை கவனிக்கும் பொழுது, உலக மனுஷரை பார்க்கும்போது, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கோர்ட்டுக்கு போயிருந்தேன். கூண்டில் விட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைக்கிறான். வெளியே வந்து நின்னா அங்கே இருக்கிற மக்களை பார்த்தா அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த கேஸுக்கெல்லாம் எப்படி தான் அந்த மக்கள்லாம் அவ்வளோ பெரிய பாரங்களை சுமந்துட்டு இருக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாம் அங்கே அந்த ஆஸ்பத்திரி மாதிரி அதிலே உட்கார்ந்துருக்கு. கேட்டால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும், வாய்தா வாய்தா வாய்தான்னு வாழ்க்கையே வாய்தால முடிஞ்சிடும். அதெல்லாம் அந்த சில 1-2 கேஸ் எல்லாம் அவங்க சொல்கிறத பக்கத்துல இருந்து கேட்டால் நமக்கு இருக்க குடலெல்லாம் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு வேதனை. ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிற பார்த்தீங்களா? கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தோமா? நமக்கு ஒரு 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 3 பாட்டுக்கு கை தட்டதுக்கு நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு வேதனையாக இருக்குது. இரவெல்லாம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவருடைய தாயை மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் 4 மாதம் அங்கே வீட்டில் இருந்து வெளியே போனவங்க இன்னும் வரல. நாகர்கோயிலுக்கு, அங்கே திருவனந்தபுரம், மதுரை, அப்படியே ரவுண்டிங்லே வாழ்க்கை ஓடுது. ஆண்டவர் அறியாதவங்க அந்த வேதனையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பாடுகள் எல்லாம் அது ஒரு பாடுகளே இல்லை. எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய மார்பில் நம்ம சாய்ந்திருக்கிறதுனால எவ்வளவோ சந்தோஷமா கத்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பாடுவதற்கு. ஏன்னா என் வாழ்க்கையில கணக்கில்லா நன்மைகளை செய்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்றவங்க, நம்புறவங்க மட்டும், என் வாழ்க்கையில் ஆண்டவர் கணக்கில்லாத நன்மைகளை செய்திருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை அசைத்து கத்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து பாடி கத்தரை ஆராதிப்போம். 1000 நாவுகள் போதா ஆண்டவா உந்தன பாட, அப்படி சொல்லி உணர்ந்து அந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியே வரணும். கர்த்தரமை கன பண்ணுவாராக. சேர்ந்து ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எத்தனை நாவுகள் இருந்தாலும் உம்முடைய அன்பை பாடவே முடியாதப்பா. அவ்வளவாய் நன்மை செய்தீரே.
ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. சொல்லுவோமா? ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தீ கர்த்தாவுமை போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தீ கர்த்தாவுமை போற்றி பாட. காலமெல்லாம் அவருடைய அன்பால நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அதை எண்ணி பாடி முடியவே முடியாது. அப்படி சொல்லுவோம். காலமெல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி. மறுபடியும் காலமெல்லாம் உந்தன் அன்பா கரம் பிடித்தென்னை நடத்தி. காத்தவும் கிருபையை நினைத்தே கர்த்தாவுமை போற்றி பாட. காத்தவும் கிருபையை நினைத்தே எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவுமை போற்றி பாட. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. சேர்ந்து பாடுங்க. ஆயிரம் நாவுகள் போதா. எல்லாரும் இணைந்து கையை தட்டி சொல்லுவோம். ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தீ கர்த்தாவுமை போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தீ கர்த்தாவுமை போற்றி பாட. அலை மோதி ஓடும் படகா அலைந்த என்னை அன்பாலை மீட்டீரே ஆண்டவரே. ஆணிகள் பாய்ந்த உடைய கைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறது உடைய அன்பால். சத்தமாய் சந்தோஷத்தோடு கூட அலைமோதியோடும் படகா அலைந்த என்னை அன்பால் மீட்டி. செய்து சொல்லுவோமா? அலைமோதியோடும் படகா அலைந்த என்னை அன்பால் மீட்டி. ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் அன்பா. ஆணிகள் பாய்ந்தவும் கைகள் ஆண்டு நடத்தும் அன்பா. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. சேர்ந்து பாடுங்க. ஆயிரம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமே. ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தி. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும். உச்சரித்து பாடுவோமே. போற்றி பாட. கணக்கில்லா நன்மைகள் செய்தி. சேர்ந்து கர்த்தாவுமை போற்றி பாட. மறுபடியும் சொல்லுவோம். ஆயிரம் நாவுகள் போதா. எல்லாரும் சொல்லுங்க. வயதான தாய் தகப்பன் சத்தம் ஆண்டவரை பார்த்து மறுபடியும். ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை பாட. கணக்கில்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் தந்திருக்கிற கரங்களை அவருக்காகவே பயன்படுத்துவோம். போற்றி பாட. அன்பாக என்னை அழைத்தீ கனமான சேவை தந்தீ. அன்பாக என்னை அழைத்தீ
கனமான சேவையை தந்தே, ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே, ஆயுள் முழுவதும் துதிகள் ஆயிரமாய் சொல்லி வாழ்வே, ஆயிரம் தான் எத்தனை நாவுகள் இருந்தாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி தீராது. ஆமென் சொல்லுவோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆமென். சின்ன பிள்ளைகள் வாயில திறந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவா உந்தனை பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தி, கர்த்தாவே உம்மை போற்றி பாட நன்மைகள் செய்தி, கர்த்தாவே உம்மை போற்றி பாட. வானமும் பூமியும் ஆழ்கடலும் அவருடைய வல்லமைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவைகள் ஆண்டவரை வல்லவர் என்று சொல்லி அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே ஆண்டவருடைய பாதத்துல தான் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். வந்தேன் ஏசையான்னு சொல்லுமா. வானமும் பூமியும் கடலும் வல்லவர் நீரே என சொல்ல, வானமும் பூமியும் வாழ்கடலும் வல்லவர் நீரே என சொல்ல, வல்லவர் தேவாவும் பாதம் வந்தேனை செய்யா நான் ஏழை, வல்லவர் தேவாவும் பாதம் வந்தேனை செய்யா நான் ஏழை, ஆயிரம் நாவுகள் போதா. கையை தட்டி சொல்லி பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயிரம் நாவுகள் போதா, ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவா உந்தனை பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தி. எல்லாரும் எழுந்து நிற்போமா. இருக்கிற இடங்களை சில நிமிடங்கள் எழுந்து முடிந்தவங்க. கணக்கில்லா நன்மைகள் செய்தி, கர்த்தாவே உம்மை போற்றி பாட ஆயிரம் நாவுகள் போதா. ஆண்டவர் உந்தனை பாட பாட ஆயிரம் நாவுகள் போதா போதாதே. ஆண்டவா உந்தனை பாட கையை தட்டி சொல்லக்கூடாத நீங்கள் செய்தி. கவனிங்க, கவனத்தோடு கூட கைகளை தட்டி. கணக்கில்லா நன்மைகள் செய்தி, கர்த்தாவே உம்மை போற்றி பாட. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய கவனம் இங்க இருக்கட்டும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கட்டும். எங்கேயோ எதையோ யோசித்து கொண்டு நிக்காதுங்க. இதெல்லாம் கிருபையின் நாட்கள். இந்த நாட்கள் எவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுக்கப்படும் தெரியாது. ஆகையினால ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நாட்களை அவருக்காகவே பயன்படுத்துவோமே. அப்படி சொல்லுமா இணைந்து. ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவா உந்தனை. அப்படி பின்னாடி வாங்க, அப்படி சேர்ந்து பாடுவோமா. ஆயிரம் நாவுகள் நீங்க சொல்லுங்க வாயில திறந்து. ஆண்டவா உந்தனை பாட. ஒரு முறை கூட சொல்லி பாருங்க நிற்கிற நிலைமையில. ஆயிரம் நாவுகள் போதா. இணைந்து பாடுவோமா ஒரு மனதோடு கூட. ஆண்டவா உந்தனை பாட கணக்கில்லா நன்மைகள் செய்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தாவே உம்மை போற்றி பாட. அப்படி சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? எத்தனை நாவுகள் இருந்தாலும்
உம்முடைய அன்பை பறைசாற்ற எங்களால் இயலாது ஆண்டவரே. ஆண்டவரே, காரணம் கணக்கில்லாத நன்மைகள். சொல்லுங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரே, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க கணக்கில்லாத நன்மைகள், எண்ணுக்கு அடங்காத நன்மைகள், எண்ணில்லாத நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில செய்தபடியினாலே ஆண்டவரே, துதிக்க வந்திருக்கிற நாங்கள் இந்த 1000 நாவுகள் இருந்தாலோ உம்மை புகழ்ந்து பாடவே முடியாதப்பா, பாடவே முடியாது. அப்படியே கண்களை மூடி உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு மனமா ஆமென். யாரும் ஆமே தேவையில்லாத காரியங்களை யோசிக்காதுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறோம். அப்படியே சொல்லி பாருங்க. 1000 நாவுகள் போதா, உள்ள சொல்லட்டும். ஆண்டவா உந்தனை பாட, மென்மையான இருதயத்திலிருந்து 1000 நாவுகள் போதா. தம்பி கண்களை மூடுப்பா, சின்ன தம்பி தங்கச்சி கண்ணை மூடுங்க, கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து கணக்கில்லா நன்மைகள் செய்தி கர்த்தாவை போற்றி பாட. ஆஹா சர்வ சிருஷ்டிகளுக்கும் எஜமானனே, சர்வலோகத்தின் ராஜாவே, உம்மை கன பண்ணுகிறோம். எங்கள் இதயத்தின் தீபமே, எங்களை வாழ வைக்கிற ரட்சகரே, எங்களை வழி நடத்துகிற கண்மலையே. அப்படி சொல்லுங்க, வாயில திறந்து உள்ளம் துதிக்க ஆரம்பிக்கட்டும். துதிக்க இடம் கொடுங்க, உங்க நாவுகள் துதிக்க ஆரம்பிக்கட்டும். இயேசுவே, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்க வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. தம்பி தங்கச்சி ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தருடைய கரம் உங்களை மேல இறங்குவதை நீங்க உணருவீங்க. உங்க இருதயத்தின் குழப்பங்கள் மாறும். உங்க இருதயத்துல சில வெறுப்புகள் இருக்கிறது, உங்க இருதயத்துல சில காயங்கள் இருக்கிறது. ஆமே, நான் அவசரப்பட்டு செய்து விட்டனோ என்று சொல்லுகிற சில எண்ணங்களும் ஆமே குழப்பங்களும் உங்க இருதயத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து துதிங்க. அவர் எல்லாவற்றையும் சரிபடுத்தி விடுவார். அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர். அவர் எல்லாவற்றையும் செவைப்படுத்துகிறவர். ஆமென், ஆமென். குழப்பங்களை மாற்றுகிறவர், எல்லா குழம்பி வந்திருக்கிற உங்க இருதயத்தை சீர்படுத்துகிறவர். ஆமென். உங்களை தைரியப்படுத்துவார். கரங்களை தட்டி நம்பிக்கை. ஆமென். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறபடினால ஆமென். கொஞ்சம் கைகளை தட்டி வாயில திறந்து சந்தோஷமா ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லா குழப்பங்களையும் அவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் சரிபடுத்துவார். ஆமென், ஆமென். நீங்க எந்த நிலையில இருந்தாலோ, எந்த சூழ்நிலையில இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலோ கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அம்மா, அருமையான தம்பி தங்கச்சி, ஏசப்பா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. ஆமே, உங்களுக்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் உங்களுக்கு தருவா. ஆமே, தாயே தகப்பனை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரை துதிக்கிறவர்களை, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை ஒரு நாளும் அவர் அவை தள்ளி விடுவதில்லை. அவரையே நம்பி இருக்கிறவர்கள் தடுமாற்றம் அடைவதில்லை. அவரையே தேடி வந்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. அவை சொல்லுங்க, அப்படி வாயை திறந்து ஏசப்பா நான் உங்களை நம்பியுள்ளேன் சொல்லுங்க. பார்க்கலாம், வாயை திறந்து இயேசுவே சொல்லுங்க. கூடுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும். இயேசுவே, ஆமென். கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்பியுள்ளோம் சொல்லுங்க. பார்க்கலாம், உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் தடுமாற்றம் அடைவதில்லை. உம்மை நம்புகிறவருடைய கால்கள் பிசகுவதில்லை.
ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோமா? ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மகிழ்ச்சியோடு கூட சொல்லுங்க, கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். தடுமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்ல, உங்க சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறேன். நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த சத்தம் நம் நடுவில் இருந்து எழும்பட்டும், அந்த துதியின் சத்தம் எழும்பட்டும். கொஞ்சம் வாயை திறந்துருங்க. இயேசுவே சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளோ, நாங்கள் தடுமாற்றம் அடைவதில்லை, நாங்கள் தடுமாறுவதில்லை. ரிபதல கல்பரதன சந்தல ரகதனமா. ஆமே, அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவருடைய மாறாத அன்பு எப்பொழுது எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய மாறாத சிநேகம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை உணர்கிற தெய்வ பிள்ளைகள் அப்படியே மகிழ்ச்சியோடு, கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. அப்படி சொல்லுமா சேர்ந்து, கர்த்தாவே கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. பின்னாடி இருக்கிறவங்க மறுபடியுமா, கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். எத்தனை பேருக்குள்ள அந்த ஏக்கம் இருக்கிறது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு மேல, ஆண்டவருடைய மகிமைக்கு மேல எத்தனை பேருக்கு ஏக்கம் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட சேர்ந்து, கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய். கண்களை மூடி அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து புறப்படட்டும். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய், உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய். ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், உறவுகள் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாம் நிரந்தரம் இல்லை. அது எல்லாம் அற்ப காலம் மட்டுமே. அவைகள் எல்லாம் குறிப்பிட்ட சில நிமிடங்கள், சில நாட்கள் மட்டுமே. ஆனால் அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் தருகிற சமாதானம் எல்லாம் நிரந்தரமாகவே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? வாயில திறந்த ஆண்டவரே, நீ தருகிற சந்தோஷம், நீ தருகிற சமாதானம், அவைகள் எப்போது நிரந்தரமானவைகள். அதை வாயினால் அறிக்கையிடுங்கம்மா. கொஞ்சம் வாயை திறந்து அதை சொல்லலாமே. ஆண்டவரே, நீ தருகிறவைகள் நிரந்தரமானவைகள். இந்த உலகத்தால அந்த சந்தோஷத்தை தருவை முடியாதப்பா. நீ தருகிறவைகளை இந்த உலகத்தால கொடுக்க முடியாது. இது இந்த உலகத்தால கொடுக்க முடியாதவைகளை நீர் கொடுக்கிறவ. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ உந்தன் மாறா பேரன்பு என் கண்முன்னே இருக்கின்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உந்தன் மாறா பேரன்பு என் கண்முன் இருக்கிறது.
என் தெய்வமேன்னு சொல்லுங்க. என் தெய்வமே உரிமையா கூப்பிடுங்க. இயேசு ராஜா இதயமெல்லாம் மகிழுதையா. சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோமா? என் தெய்வமே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இயேசு நாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ஆண்டவர் ஆராதிப்பது என்பது நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருப்பது, அவரோடு கூட மகிழுவது, அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த அனுபவத்துக்குள்ளதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய கவனங்களை திசை திருப்புவதற்கு நாம இணைந்து ஒருமித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு சத்துருவானவன் எவ்வளவோ சதிமோசங்களை செய்யலாம். ஆனா நீங்க ஒன்றை மாத்திரம், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், என் இருதயம் ஆண்டவருக்கு முன்பதா இருக்கிறது, நான் ஆண்டவருக்குள் கழிவுற வந்திருக்கிறேன், அவரிலே மகிழ வந்திருக்கிறேன்னு சொல்ற தெய்வ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு என் தெய்வமே சொல்லுங்க. இயேசு நாதா ஒரு முறை கூட என் தெய்வமெல்லாம் இயேசு நாதா. மறுபடி சொல்லுங்க. என் தெய்வமே எங்கள் தெய்வமே இயேசு நாதா இதயமெல்லாம் மகிழுதையா. நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள கழி கூறுகிறது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில இருந்தாதான் ஆண்டவர் ஆண்டவருடைய நன்மைகளை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் ஆமேன் அவரோடு கூட நெருங்கி பழக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப நாம் வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். ஒரு வளர்ச்சியற்ற தெய்வ பிள்ளைகளை நாம் நின்று கொண்டிருக்க கூடாது, ஒரு வளர்ச்சி இல்லாதவர்களா நிற்க கூடாது. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறது இல்ல, ஆண்டவரை கனம் பண்ணுகிறது இல்ல, நம்ம கூட நம்ம வளரணும். பிரியமானவர்களே, நம்முடைய உள்ளம் சொல்லட்டும், ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா சொல்லி பாருங்க, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. யாரை கவனிக்கிறீங்க? நீங்க யாரை பார்க்கணும்? நீங்க இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவரை பாருங்க. அங்கிருந்தா உங்களுக்கு ஒத்தாசை வரும், அங்கிருந்தா கர்த்தர் உங்களுக்கு சகாயத்தை அருளி செய்ய முடியும். காரணம், அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம். உங்க கண்கள் யாரையோ கவனிக்குதுன்னா, ஆமே, நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஒரு மனிதனுடைய கைய, ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்திருந்த நாட்கள் போதும். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு பர்வதம் நமக்கு உண்டு. ஆமேன், சொல்லுங்க, ஆண்டவரே ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you. ஆமென். நம்மில் சிலர், இன்னும் சிலர் அமைதியாகவே ஏதோ கவனிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமே, நம்ம இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமா, ஆண்டவரை தேடணும். கொஞ்சம் வாயை திறங்க, ஏசப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், எதுவுமே உங்களுக்கு புரியாம இருக்கலாம், நீங்க வாயை திறந்து ஆகணும். நீங்க ஏசுன்னு சொல்லி கூப்பிட்டு ஆகணும், ஏசுவேன்னு கூப்பிடணும். ஹல்லேலூயா. வயதான தாய் தகப்பன்மார் ஏசுன்னு கூடணும், வாலிப தம்பி தங்கச்சி ஏசுன்னு கூப்பிடணும், இயேசுவேன்னு கூப்பிடணும். ஹல்லேலூயா. உங்க கவனம் எங்கேயும் போக கூடாது. நீங்க மனுஷனை பார்த்தா உங்க வாழ்நாள் முழுவதும் அவன் கொடுக்கிற துணிக்கையை தான் தேடிட்டு இருப்பீங்க. லாசரு அன்னைக்கு ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கை கிடைச்சா போதும்னு வந்தா,
இன்னைக்கு நம்ம அப்படி அடுத்தவனுடைய எச்சிக்கு நம்ம நிற்க கூடாது. மனுஷனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை தேடிட்டு இருக்காதுங்க. இது வரையிலும் நம்மில் அநேகர் மனிதனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை தேடி கொண்டிருந்தோம். அவனுடைய எச்சிக்காக நாம் அலைந்து கொண்டிருந்தோம். இனி கவனிங்க, இனி மனிதனுடைய எச்சிக்காக நிற்க கூடாது. அவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைக்காக நீங்க ஆவல் கொள்ளக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க கரத்திலிருந்து வருகிறதை நான் எதிர்பார்த்து நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி, உங்களை ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். இந்த உலகத்தால உங்களுக்கு மேன்மையான நன்மைகளை தர முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களை எதிர்பார்த்து வந்து நிற்கிறேன், உங்களை எதிர்பார்த்து நிற்கிறேன். இனி ஒருவனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைக்காய் அவனுடைய வாசலிலே நான் காத்து நிற்க கூடாது. ஆமென், ஆமென். பிரிதினுடைய ஒருவனுடைய கரத்தை எதிர்பார்த்து நிற்க கூடாது. ஆமென். ஒத்தாசை அனுப்புகிற, சொல்லுங்க வாயை திறந்து, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை தேடி 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 தேடி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் ஆபிரகாமுடைய சந்ததி வந்த ஆபிரகாமுடைய குமாரர்கள் அல்லவா? ஆபிரகாம் சொன்னா, ஆமென், ஆபிரகாமை ஆமென் ஆமென் நீ ஆசீர்வதித்தா என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தா. இன்னைக்கு இங்க நிற்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். ஆமென், ஆமென். வேணும்னா வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினால் மட்டும்தான் முடியுமா? ஹல்லேலூயா. ஆகாருடைய அழுகை தேவனை நோக்கி இருந்தது. நம்பின ஆமென் ஆபிரகாம் கைவிட்ட போதிலோ ஆண்டவரை நோக்கி அழுதாள். ஆமென். ஒவ்வொரு ஆமென் பக்தர்களோ, வேதாகம பக்தர்களும் கர்த்தரையே சார்ந்திருந்தாங்க. கர்த்தர் கொடுக்கிற நன்மைக்காய் தேடி இருந்தாங்க. ஆமென், ஆமென். அற்ப காரியங்களுக்காய் மனிதனை நம்புவதை விட்டு விடுவோம். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் தடுமாற்றம் அடைவதில்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. நான் கர்த்தரையே நம்பி வாழ்வதா, நான் தடுமாற்றம் அடைவதில்லை. ஆமென், ஆமென். எனக்கு இருக்கிற எதையும் நான் நம்பலப்பா. எனக்கு இருக்கிற சொத்து சுகங்களை நம்பல, எனக்கு ஆதரவா இருக்கிற மனிதர்களை நம்பல, ஆமென், எனக்கு பக்கபலமா இருக்கிற மற்றவர்களை நம்பல. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, வயதான தாய் தகப்பன்வா, இயேசுவே, நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன். ஆமென், நான் உம்மையே நம்பி சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே சொல்லுங்க, அருமையான சகோதர, வாயை திறந்து, ஏசப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஆமென் தேவ ஆவியான ஒரு பலனை கட்டளையிடுவா. ஆமென். தேவ ஆவியான உங்க குழப்பத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினதை நீங்க உணர்வீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி. அவரால கூடாதது ஒண்ணுமே இல்லையே, அவரால கூடாதது ஒண்ணுமே இல்லையே. ஓ கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் நம்புகிற தெய்வ பிள்ளைகள் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லி பாருங்க. கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். எத்தனை பேருக்குள்ள அந்த ஏக்கம் இருக்குது? உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே, உரிமையா சொல்லுங்க. இதயம் எல்லாம் என் தெய்வமே, இயேசுநாதா, இதயம் எல்லாம் மகிழுதையா.
நல்லவர், அவர் ஒருபோது நன்மை வழங்காதிரார். ஆமென். நன்மை செய்யாமல் இருப்பவர் அல்ல, அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், அவர் நமக்கு இறங்குகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை ஜனங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு கூட அங்கும் இங்கும் அலையும் பொழுது, நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி, வாழ்க்கையில ஆமென் எதையோ ஒண்ணு தேடி அலையும் பொழுது, ஒரு நல்ல தெய்வத்தை தேடி வருவதற்கு பாக்கியம் நமக்கு தந்திருக்கிறார். கையை தட்டி ஒரு நல்ல இரட்சகரை அறிந்து கொள்ளுகிற ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஓ ஆமென். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாக்கியவான்களோடு கூட கூடுகிற ஒரு ஐக்கியத்தில் கர்த்தர் நம்மை ஒரு ஆமென் ஐக்கியத்தில் இணைத்திருக்கிறாரே, ஒரு அங்கமா இணைத்திருக்கிறாரே. கையை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஏசாயா உம்மைத்தானே அப்படி சொல்லுங்க. எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளோ ஏசாயா உம்மைத்தானே அப்பா. எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Riba karada daragala da shantala raba. Amen. 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 Hallelujah. Hallelujah. இருதயத்திலிருந்து ஆமென் ஆமென் வரட்டும். இருதயத்திலிருந்து எழும்பட்டும். ஆமென். துதியின் ஓசை எழும்பட்டும். துதியின் ஓசை எழும்பட்டும். துதியின் சத்தம் எழும்பட்டும். ஹalleluya. கனத்திற்குரியவரை மகிமைப்படுத்துகிற ஓசை எழும்பட்டும். ஆமே. எப்பக்கமோ ஆமே சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலோ தேவ ஜனங்கள் ஆமே கவலைப்பட வேண்டியதல்ல. ஆமே நீங்க கலங்க வேண்டியதல்ல. ஆமே அது ஒரு எகிப்தியனுக்கு ஒரு சங்காரமா இருக்கலாம், எகிப்தியனுக்கு அது ஒரு கார் இருளா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஜனத்திற்கு அது கார் இருள் அல்ல. ஆமென். கர்த்தருடைய ஜனத்திற்கு அது ஒரு வெளிச்சமாகவே இருக்கும். ஹalleluya, ஹalleluya. வாதைகளால் எகிப்தியன் வாதிக்கப்படலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் மகிழ்ந்திருப்பார்கள். காரணம் அவர்கள் ஆமென் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்புக்குள் இருக்கிறதுனால, ஆமென் அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறதுனால சத்துரு அவர்களை தொட முடியாது, வாதைகள் நெருங்க முடியாது, சத்துருவினுடைய ஆமென் தொடுதல் அவர்களுக்கு உண்டாகாது. ஹalleluya, ஹalleluya. ரமகதடரகல. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை தாழ்மையா எண்ணுகிறவங்க, ஆண்டவருக்குள் ஆமென் ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்மைப்படணும்னு தாழ்மையாய் நிற்கிற தேவ மனிதர்கள் தான் துதிப்பாங்க. ஆமென். தாழ்மையை அணிந்து கொள்ளுகிறவன் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பா. ஹalleluya, ஹalleluya. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. அருகில நிற்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு கவலைப்படாதுங்க, அதை குறித்து நினைக்காதுங்க. அப்படி நானும் என் இயேசுவோ, நானும் என் இரட்சகரோ, நானும் என் ஆண்டவரும் சொல்லி ஆமென் நம்முடைய உள்ள அவரையே சார்ந்திருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரபகலா தூடா ரிபி அந்த நம. அப்படி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினாத உங்க ஆவியில ஒரு விடுதலை உண்டாகும், ஆவியில ஒரு பலன் உண்டாகும், உங்க விசுவாச வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகும். அப்பதான் நீங்க நிற்க முடியும், உங்க கால்கள் உறுதிப்பட முடியும். ஹalleluya, ஹalleluya. ரிபா கதா டரா லகரா துடா ரபா. ஆமென், ஆமென், ஆமென். உம்மையே நம்பி சார்வதால், உம்மையே நம்பி
நம்பி இருப்பதால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மீ பரக்கத்துடலா ஷல்லதரபா. ஆமென், 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 ஆமென். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Amen, amen, amen. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறதுனால சத்ரு நம்மை வீழ்த்த முடியாது. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதுனால, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, நாம் அவரையே சார்ந்து இருக்கிறதுனால, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறதுனால சத்ருவை நாம் எளிதாய் மேற்கொள்ளுவோம். சத்துருக்களை மேற்கொள்ளுவோம். சத்துருக்களை சிதறடிப்போம். நமக்கு விரோதமாய் வந்தவர்களை, ஆமென், நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவினுடைய அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடுகிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு அருளி செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சோர்ந்து போகாம கர்த்தருடைய வலது கரத்தை நோக்கி பாருங்க. அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரூகாதா டா சந்தரா. அப்படி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமீன். ஆண்டவருடைய, ஆமீன், விலையேறப்பட்ட வார்த்தைகள், நன்மை செய்கிற வார்த்தைகள், ஆமீன், கிருபை நிறைந்த வார்த்தைகள் நம் மீது வெளிப்படும். அப்படி துதிக்கதா நம்முடைய இருதயங்கள் மென்மையாக்கப்படும். அவைகள் ஒரு நல்ல நிலமாய் மாற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தரக்கூடிய ஒரு நிலமாய் நம்முடைய உள்ள மாற்றப்படக்கூடும். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது இருதயத்தில் இருக்கிற பயங்கள் மாறி போய்விடும். இருதயத்தில் இருக்கிறதான குழப்பங்கள் காணாமலேயே போய்விடும். ஓ ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உணர்ந்து சொல்லுங்க. கரம் பிடித்து நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான காலை பொழுதிலும் கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் துவக்க பகுதி முழுவதும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. ஆராதனை தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலமாய்
தேவரீருடைய பலத்த நாமத்தை உயர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.